ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கடைசி நாட்களில் எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருக்க சொல்லுகிறார். பிசாசானவன் யாரை வஞ்சிக்கலாம், யாரை வழித்தப்ப பண்ணலாம், யாரை ஏமாற்றலாம் என்று சொல்லி அவனுடைய 24 hours அந்த நோக்கத்தோடு சுற்றித் திரிகிறதாக வேதம் சொல்லுகிறது. ஏதேனில கூட ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஏவாளை எளிதாக வஞ்சித்து விட்டான். எப்படி? இதை நீ சாப்பிட்டால் அந்த பழத்தை நீங்கள் இப்படி மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி அதனுடைய சத்தத்திற்கு ஏவாளும் செவி கொடுத்ததினாலே மகிமை இழக்கிறார்கள், தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்படுகிறார்கள், பாதிப்பு தொடர்கிறது. யோசித்து பாருங்கள். அநேக நேரத்திலே அட்ராக்ஷன் மற்ற காரியங்களை பார்த்து ஏதாவது சொன்னா அன்னைக்கு அநேகர் ஏமாந்து விடுகிறோம். பின்பு புலம்புற, ஐயோ நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், பின்பு நம்ம இந்த இடத்துல இப்படி ஆகிவிட்டதே, நான் உங்களை நம்பினேன், ஏமாற்றி விட்டார்கள், இதை நான் நம்பினேன், இது என்னை ஏமாற்றி விட்டது. பலவித காரியத்திலே புலம்புகிற கூட்டம் ஏராளம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசானவன் ஏமாற்றுகிறவன், அவன் பொய்யன், பொய்க்கு பிதா. அவன் சொல்லுவதை கேட்க வேண்டாம், அதற்கு செவி கொடுக்க வேண்டாம், ஏன் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்றே வேதம் சொல்லுகிறது. எதிர்த்து நிற்க சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக இடங்களிலே இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை தோற்று போன ஒரு நிலைமை, ஏமாற்றப்பட்ட ஒரு நிலைமை, பரிதாபமான ஒரு நிலைமை. இந்த நிலைமையில இருக்கிறீங்களா? ஆண்டவர் பக்கமா திரும்புங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருப்போம் என்று சொன்னால் எது நல்லது, எது கெட்டது, எது நன்மை, எது தீமை, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்கு போகணும், எங்கு போகக்கூடாது, எல்லாவற்றை குறித்து அழகாக அவர் நடத்துவார், போதிப்பார், ஒரு தெளிவை கொடுப்பார். குழப்பம் இருக்காது, பாதைகளிலே பயமும் இருக்காது, தைரியமா காரியத்தை செய்ய முடியும். ஒரு அருமையான தகப்பன் தன் மகனை கூட்டிக் கொண்டு அப்படி மார்க்கெட் வழியா நடந்து போய் கொண்டிருக்கிறார். ஒரு பகுதியில் ஒரு 4 வழி சந்தியில கூட்டமா இருக்கு, நிறைய பேர் கூடி இருக்கிறாங்க. இந்த குட்டி பையனும் என்ன டாடி கூட்டமா இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஒரு கரடியை வச்சு ஒரு மனுஷன் அங்க சில காரியங்களை பேசிட்டு இருக்கிறான். என்னதான் பார்க்கலாம், கரடியை பார்க்கலான்னு பையன் கேட்டதான் அவனுடைய தகப்பனை கூட்டிட்டு போய் பார்த்தா அவன் சொல்றான், அந்த கரடி முடியை ஒன்று நீங்க வாங்குனீங்கன்னா உங்க கையில கட்டிக்கலாம், இல்ல வீட்டுல அலமாரில வச்சு கபோர்ட்ல வச்சீங்கன்னா சரி, எங்க வச்சாலும் உங்களுக்கு செல்வம் கொட்டும், பிசினஸ் ஓகோன்னு சொல்லி வளரும், உங்களுக்கு எல்லாம் நீ நன்மையா தான் முடியும், நஷ்டம் இருக்காது, கஷ்டம் இருக்காதுன்னு பலவித அந்த மாதிரி காரியத்தை அப்படியே அட்ராக்டிவா அழகா பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் மயங்கி இது 50 ரூபாய் தான், ஒரு முடிய வேணா வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு விற்று கொண்டிருக்கிறான். நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க, ஆசையா, எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையா. இந்த குட்டி பையனுக்கு ஒரு ஆசை, டாடி நம்மளும் ஒரு கரடியுடைய முடிய காசு கொடுத்து 50 ரூபா தானே வாங்கிட்டு போயிடலாம், நம்ம வீட்டுல வச்சுட்டா நிறைய காசு வரும்ல, அப்ப நம்ம கார் வாங்கிடலாம், பெரிய வீடா வாங்கிடலாம், நிறைய காரியம் தம்பி சொல்றான். அப்பா சொல்ற, இருடா பாக்கலாம்னு சொல்லி திரும்பவும் அப்படி போயிட்டே இருக்குது. சரி, அவன் பிடிவாதம் பிடிக்கிறான், எப்படியா வாங்குங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க அப்பா இவன் பிடிவாதத்தை பார்த்து நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம், இன்னைக்கு அப்பாட்ட அதுக்கு காசு எடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உட்கார்ந்து அவனுக்கு ஒரே சோகமாயிடுச்சு. நாளைக்கு அந்த கரடி வருதோ தெரியல, அந்த ஆள் வர்றானோ வரலையோ தெரியலன்னு அவனுக்கு ஒரு சோகம். உட்கார வச்சு பேசினாராம், ஒரு கரடி முடிய வாங்கி நம்முடைய கபோர்ட்ல வச்சா, நம்ம வீட்டுல வச்சா நிறைய பணம் வரும், செல்வம் வரும்னு சொல்றிய, அந்த கரடி முடிய விக்கிறவனை பாத்தியான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா, அவன் எப்படி இருக்கிறான்? பரிதாபமா இருக்கிறான், பழைய சட்டை, அவன் முடியெல்லாம் பாரு, தலையெல்லாம் பாரு, பாத்தியெல்லாம் எப்படி இருந்தான்ட்டு. அவன்கிட்ட கரடியும் இருக்கு, அதனுடைய முடியும் இருக்குது. அப்ப அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும். ஒரு முடி இவ்வளவு பணத்தை கொண்டு வரன்னு சொல்றான். அவன்கிட்ட ஏராளமான முடி உள்ள கரடியே இருக்குது. ஆனா அவன் இன்னும் ரோடமா ஒவ்வொருத்தரே அவன் இது பண்ணி தான் இருக்கான், அவன் ஏமாற்றுகிறான். கரடியுடைய முடி வீட்டுல இருக்கிறதுனால ஒன்னும் செல்வம் கொட்டிடாது, பணம் வந்துடாது, இதெல்லாம் ஏமாற்றுவான், நீ புரிஞ்சுக்க தம்பின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு உட்கார வச்சு அழகா அதை புரிய வைக்கிறாரு. அந்த குட்டி போய் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆமா, ஒரு முடி வீட்டுல வச்சாலே இவ்வளவு பணம் வருங்கிறான, அந்த கரடி அந்த ஆள் வீட்டுல தான் இருக்குது, அந்த கரடி முள்ள முடியாதான் இருக்குது, ஆனா அவனுக்கு ரோடா ஒவ்வொரு முடியா வித்துதானே பொழப்பு நடத்துறாப்புலன்னு சொல்லி யோசிச்சு தெளிவு வந்துருச்சு, புரிஞ்சுக்கிட்டான். ஆமா டேடி, நல்ல வேலை நீங்க சொன்னீங்க, இல்லைன்னா நம்மளும் 50 ரூபா கொடுத்து ஏமாந்துருப்போம்லாம் அப்படின்னானா. நிறைய பேர் அப்படித்தானே, இதை வச்சுட்டா நல்லது நடக்கும், இதை பார்த்துட்டீங்கன்னா நல்லது நடக்கும், இங்க போனா இது கிடைக்கும், கடைசியில ஏமாந்துருதான் உள்ளதான் தொலைச்சிடுறோம். ஆண்டவர் இந்த நாட்கள்ல தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க சொல்றாரு. குழப்பமா, பிரச்சனையா, முடிவெடுக்க முடியலையா, ஆண்டவர் சமூகத்துக்கு போவோம். அவர் பயமா இருக்குதா, என்ன நடக்குமோன்னு சொல்லி திகிலோடு இருக்கீங்களா, எதிர்காலத்தை குறிச்சு எல்லாம் இருளா இருக்குது, நான் என்ன செய்யுதுன்னு சொல்லி வழி தெரியாம திகைக்கிறீங்களா, வேதம் சொல்லுது நமக்கு பயமுள்ள ஆவி ஆண்டவர் கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி கொடுத்திருக்கிறாரா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கத்து வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க. அவர்கிட்ட கேளுங்க, நடக்க வேண்டிய வழியில் நடத்துவாரு, ஆலோசனை கொடுப்பாரு. அற்புதமா அந்த பாதை இருக்கும், முடிவும் நிறைவான சம்பூர்ணத்தோட நிறைவு பெறக்கூடியதா இருக்கும். இங்கே நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இதுவரை ஏமாந்து இருக்கலாம், இனி ஏமாற வேண்டாம். எந்த காரியங்களாலும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்போம், மனுஷன் மேல அல்ல, வேலையின் மேல அல்ல, பொருட்கள் மேல அல்ல, உறவுகள் மேல அல்ல.
உன்னதமான தேவன் மேல் நம்பிக்கை வைப்போம். ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். ஜெபிப்பும். அன்பின் தகப்பன், இந்த புதிய நாளை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிசாசானவன் அநேகரை வஞ்சிக்கிறான், ஏமாற்றப்படுகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்களப்பா. இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் தெளிவா இருக்கத்தக்கதாய், வெளிப்பா இருக்கத்தக்கதாய், ஜாக்கிரதையா இருக்கத்தக்கதாய், உண்மை சார்ந்திருக்கத்தக்கக்கூடிய கிருபை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. சோர்வுகளை எடுத்து போடுங்க, குழப்பங்களை எடுத்து போடுங்க, தெளிவை கொடுங்கப்பா. எல்லாமே என்ன செய்யறோன்னு தெரியாதேன்னு சொல்லி புலம்புற பிள்ளைகளுக்கு நேர்வழியில நடத்துங்கப்பா. எந்த விதத்திலும் சத்துரு நுழையாதபடி அக்கினி மதலா இருந்து பாதுகாத்து அடுத்த எல்கைக்குள் கொண்டு போங்க. பெரிய காரியங்கள் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகணமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருக்கும் பொழுது பிசாசு நம்ம ஏமாற்ற முடியாது. அவன் தான் ஏமாந்து போவான். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.